அண்மை செய்தியை பார்க்கிறோம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்கள் அடுத்த 2 மாதங்களில் மறுதேர்வு எடுக்க வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், அப்பொழுதும் தோல்வியடைந்தால் அவர்கள் அடுத்த வகுப்பிற்கு செல்ல மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், தோல்வியடையும் மாணவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் மறுதேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தற்போது மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்த கட்டாய கல்வியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சம் ரத்தாவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அந்த மாணவர்களுக்கு இனி கம்பல்சரி பாஸ் என்பது கிடையாது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. தோல்வி எனில் 2 மாதங்களில் தேர்வு நடத்தப்படும். அந்த பரீட்சையிலே அவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் தொடர வேண்டும். 5, 6, 7, 8 இது போன்ற வகுப்புகள் எல்லாம் இதற்கு முன்பு அவர்கள் தேர்வு அட்டன் பண்ணாலும் கம்பல்சரி பாஸ் என்பது போலத்தான் இருந்தது. அதாவது 2013ஆம் ஆண்டு முதல் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு நாடு முழுவதுமே இந்த 1 முதல் 8 வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஃபெயில் என்பதே கிடையாது, தோல்வி என்பதே கிடையாது. அவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இது எதற்காக என்றால் இடைநிற்றல் இருக்கக்கூடாது. ஒரு மாணவரை 4ஆம் வகுப்பிலோ 5ஆம் வகுப்பிலோ அவர்களை தோல்வியுற்றதாக ஃபெயிலானதாக அறிவித்தால் அந்த மாணவர்களை அந்த பெற்றோர்கள் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க அனுமதிக்காமல் அவர்களை தங்களுடைய வேலைகளுக்கு அனுப்பிவிடுவார்கள், அல்லது சுய வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடன் அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள், இல்லை என்றால் கூலி வேலைகளிலே பணியமர்த்தி விடுவார்கள். இது போன்ற சம்பவங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி தொடர்ச்சியாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வந்தார்கள். இதற்கு விமர்சனமும் கூட இருந்து வந்தது. சில மாணவர்கள் ஆண்டுக்கே 10 நாட்கள் தான் வருகிறார்கள், ஆண்டுக்கு அந்த தேர்வுக்கு கூட வருவதில்லை, அப்படிப்பட்ட மாணவர்களும் நாங்கள் தேர்ச்சி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது என்று இருவேறான கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு இந்த முறையை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்பு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தேர்ச்சி என்று இருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை அந்த முறை ரத்து செய்யப்படுவதாகவும், இவர்களுக்கு 2 மாதத்தில் அந்த துணை தேர்வு நடத்தப்படும், அதில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அந்த நடைமுறை தொடரும் என்று அதை தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த கட்டாய கல்வி தேர்ச்சி முறையை ரத்து செய்திருப்பது நாடு முழுவதும் வரவேற்பும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள். பரவலான விமர்சனங்கள் இதற்கு எழுந்துள்ளது.